மெத்தட் ஓவர் ரைடிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். A method in the derived class sharing the same name and type signature of the method in the base class, then we call this method overrides the method in the base class அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இது derived கிளாஸு, இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கிளாஸ். இன்னொரு உதாரணம் பேசலாம். இப்போ கிளாஸ் ஷேப் அப்படின்னு நான் ஒன்று வைக்கிறேன். இப்போ அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வைக்கிறேன், டேட்டா 1 ஈக்குவலன் டு வெல்கம், ஏதோ ஒன்று வைக்கிறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், டெஃப் நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா number of sites from the class shape அப்படினே கொடுக்குறேன், class shape அப்படினே கொடுக்குறேன். இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், to_dimension அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2D ஆப்ஜெக்ட். from the class shape, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக எழுதிட்டேன். இப்போ நான் ஒரு derived கிளாஸ் எழுதுறேன், அந்த கிளாஸுக்கு பேர் ஸ்கொயர் அப்படின்னு வைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. அதனால் ஷேப் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸ் ஆகிடுச்சு, சூப்பர் கிளாஸ் ஆகிடுச்சு. இது derived கிளாஸ். இப்போ நான் டேட்டா 2 ஈக்குவலன் டு ஹாய் ஹலோ அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஒரு விஷயம். இதில் டெஃப் நம்பர் ஆஃப் sites, இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன், நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஃப்ரம் த கிளாஸ் ஸ்கொயர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டெஃப் கெட் கலர் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறேன். color method from class square, just உங்களோட புரிதலுக்காக, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இதில் ஓவர் ரைடிங் அப்படின்றது தெரியும், பிகாஸ் த நம்பர் ஆஃப் சைட்ஸ்ன்றது வந்து ஓவர் ரைட் ஆகிருக்கு. பிகாஸ் டைப் சிக்னேச்சர் நேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸில் இருக்க மாதிரியே இருக்குது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஸ்கொயர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓபிஜே ஈக்குவலன் டு ஸ்கொயர் அப்படின்னு கிரியேட் பண்ணுறோம். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னே ஆப்ஜெக்ட் டாட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் கால் பண்ணுறேன். அது என்ன வெர்ஷன் கால் பண்ணும் அப்படின்னு பாருங்கள், ஃப்ரம் ஸ்கொயர் கிளாஸ். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் டாட் to_dimension அப்படின்னு கால் கொடுக்குறேன். அது வந்து from class shape color. ஓகேங்களா, 2D ஆப்ஜெக்ட் ஃப்ரம். அடுத்து நான் கலர் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, கெட் கலர் அப்படின்னு கால் பண்ணுறப்ப அது என்ன ஆச்சுன்னா ஃப்ரம் கிளாஸ் ஸ்கொயர்லேருந்து வருது, ஃப்ரம் கிளாஸ் ஸ்கொயர்லேருந்து வருது. இப்போ நான் அந்த டேட்டா 1 ஆக்சஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட் டாட் டேட்டா 1 ஆக்சஸ் பண்ணால் பாருங்கள் எனக்கு வெல்கம் வந்துடுது. ஆப்ஜெக்ட் டாட் டேட்டா 2 ஆக்சஸ் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ அப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கிறது.
இந்த மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம், MRO அப்படின்னு சொல்லுவோம். MRO இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அதில் மிக முக்கியமான ஒரு மெத்தடு MRO, அது செக் பண்ணுறேன், அதை பற்றி நம்ம பேசுவோம். MRO அப்படின்றது என்னன்னா மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். MROனா என்ன அப்படின்றத பேசுவோம். அதில் மல்டி லெவல் மல்டிபிள் அப்படின்றதையும் தெளிவாக பார்ப்போம். தொடர்ந்து கவனிங்க. மேலும் மெத்தட் ஓவர் ரைடிங் பற்றி பேசுகிறேன். நன்றி.